ஹே ஆல், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு கீர்த்திகா டாக்ஸ். உங்களுக்கு ஏதாச்சும் ஹாபி இருக்கா? எனக்கு நிறைய ஹாபி இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த பெயிண்டிங், ஸ்கெட்சிங், ட்ராயிங் எல்லாமே. அந்த அன்னைக்கு நான் லாக் அவுட் பண்ணியாச்சு. ஏதோ கொஞ்சம் மனசு சரியில்லாத மாதிரி இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் மைண்ட் டைவர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எட்ரா ஆயுதத்தை அப்படிங்கிற மாதிரி வரைகிறதுக்கு மெட்டீரியலெல்லாம் எடுத்து வரைய ஆரம்பித்தாச்சு. அவ்வளவு அக்யூரேட்டாக பர்ஃபெக்டால எனக்கு வரைய தெரியாது. பட் நான் வரைகிறது நான் நல்லாவே ரசிப்பேன். கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக அமைதியாக உட்காந்து எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் செய்யும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். அதே மாதிரி தான் உங்களுக்கும் இருக்கும். நீங்கள் உங்களோட ஸ்ட்ரெஸ் லைஃப்பில் அல்லது ஏதாச்சும் நினச்சி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்து உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த உங்களுக்காக நீங்கள் பண்ணும்போது அந்த ஃபீலிங்கே வேறு லெவலாக இருக்கும். உன் வாழ்க்கை உன் கையில்னு சொல்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி தான் நம்மளோட ஹாப்பினஸும் நம்மளோட கையில் தான் இருக்குது. இந்த மனசையும் மைண்டையும் கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கிட்டாவே போதும், ஹாப்பினஸ் நம்மளோட வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்கும். நான் அக்ரிலிக் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணி வரைஞ்சிட்டு இருந்தேன். ஸ்டார்டிங்கில் என்ன வரைகிறதுன்னு ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்துச்சு. கடைசியில் எப்பவும் போல தான் ஒரு ஃப்ளவரை தூக்கி வரைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு வரைய ஆரம்பித்தாச்சு. இந்த லீஃபெல்லாம் கொடுக்கறதுக்கு நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். எந்த மாதிரி லீஃப் கொடுக்கலாம், அவ்வளோ அக்யூரேட்டாக வராதே அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த மாதிரி சும்மா ஒரு இலை மாதிரி போட்டு விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு. நான் வரைஞ்சே ரொம்ப நாள் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட வருஷமே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் ரொம்ப மெதுவாக தான் வரைஞ்சேன், ஃபாஸ்ட்டாக வரையலை. ஏன்னா சொதப்பிடுமோ அப்படின்னு கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்துச்சு. செல்ஃப் ஹாப்பினஸ் தானே ரொம்ப முக்கியம். ஒரு காலத்தில் நம்ம எப்படி இருந்திருப்போம் யோசிச்சு பாருங்களேன். அப்படியே ரீவைண்ட் பண்ணி கொஞ்சம் ஸ்கூல் டேஸ்க்கெல்லாம் போய் பாருங்களேன். எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் கிடையாது. ஹோம்ஒர்க் எழுதணும், டெஸ்ட் இருக்குங்கிறத தவிர இந்த ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸு, அங்கே பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் நம்ம கையில் இருக்காது. ஒரு மாதிரி ஜாலியாக விளையாடிட்டு இந்த மாதிரி ஹாபீஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு வேறு ஒரு உலகத்தில் இருந்திருப்போம். இப்போ பாருங்களேன், வயசாகும்போது எல்லா ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்பையும் கடந்து வரும்போது நம்ம எப்படி இருந்தோம்ல ஒரு காலத்தில். ஆனால் இப்போ பாரு, நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த கூட செய்கிறதுக்கு டைம் இல்லாமல் ஓடிட்டுருக்கமே அப்படின்னு எனக்கு நிறைய வாட்டி தோணியிருக்கு. உங்களுக்கு தோணியிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இப்படின்னு ஒரு பூங்கொத்து மாதிரி ஒரு டிசைனை போட்டு முடிச்சாச்சு. மேலே கொஞ்சம் எம்டியாக ஸ்பேஸ் இருந்துச்சு. அங்கே ஏதாச்சும் எழுதலான்னு நினச்சேன், ஆனால் தமிழை தான் எழுதணும்னு முடிவு பண்ணேன். நிறையா யோசிச்சுட்டே இருந்தேன். கடைசியில் சிம்பிளாக அதுவும் ரொம்ப வார்மாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் அப்படின்னு எழுதி முடிச்சாச்சு. எந்த சொதப்பலும் இல்லாமல் வரைஞ்சது ஓரளவுக்கு நல்லா வந்தங்காட்டிக்கு மனசு நிம்மதியாகவே இருந்துச்சு. கடைசியில் இந்த பாக்ஸ்லேயும் எல்லாத்தையும் பேக் பண்ணி ஓரம் கட்டி வச்சாச்சு. மணி 8 ஆயிடுச்சு. ஸோ டின்னர் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயாச்சு. வேற என்ன, ஆஸ் யூஷுவல் தோசை தான். 100 கணக்கில் வெரைட்டிஸ் ஆஃப் தோசை இருந்தாலும் வீட்டில் செய்கிறது என்னமோ ஒரு 5-6 வகையான தோசை மட்டும்தான். பொடி தோசை, நெய் தோசை, ஆனியன் தோசை, மசால் தோசை, சம்டைம்ஸ் வேறு வகையான பொடி, அந்த பூண்டு பொடி தோசை, அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை போட்டு செய்கிற தோசை, இந்த மாதிரியான வெரைட்டிஸ் மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி தான் எப்போவுமே ஒரே ஒரு சைட் டிஷ் மட்டும்தான் இருக்கும். எதர் ஏதாவது சாம்பார் இருக்கும், இல்லைன்னா ஏதாவது ஒரு சட்னி இருக்கும், இல்லை ஏதாச்சும் குருமா இருக்குமே தவிர இந்த ஹோட்டல்ஸ்லாம் எதிர்பார்க்குற மாதிரி கண்டிப்பாக நம்ம வீட்டில் எதிர்பார்க்கவே முடியாது. அதுவும் 2 சைட் டிஷ் எப்போ தெரியுமா வரும்? வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட்டு வந்துட்டால் மட்டும்தான் சட்னி சாம்பார்னு ரெண்டுமே எதிர்பார்க்க முடியும். இதுலேயும் மத்தியானத்துக்கு வச்ச சாம்பாரோ இல்லது ஏதோ குழம்போ மிச்சமாயிருச்சுன்னா கண்டிப்பாக நைட்டு தோசைக்கும் இட்லிக்கும் அதுதான். பத்தலைனா வேணால் சட்னி அரைப்பாங்க. பக்கத்து வீட்டில் இருந்து மருதாணி ஃப்ரீயாக கிடச்சிச்சு. அதனால் நான் ஒரு 9:30 போல் அந்த மருதாணியும் கையில் வச்சுக்கிட்டேன். கடையில் வாங்குகிற ஹென்னாவை விட இந்த வீட்டில் அரைச்ச மருதாணிக்கு ரொம்பவே பவர் ஜாஸ்தின்னு தான் சொல்லுவேன். நீங்கள் கையில் வைக்கும்போதே ரொம்ப சில்லுன்னு ஃபீல் பண்ணுவீங்க. டெய்லியும் வீட்டுக்கு வரும்போதே எங்கள் அப்பா ஃபோன் பண்ணி உனக்கு என்ன சாமி வேணும்னு கேட்பாரு. நான் எனக்கு பிடிச்சதெல்லாம் ஏதாச்சும் வாங்கிட்டு வர சொல்லுவேன். அப்பப்போ எதுவும் வேண்டான்னு சொல்லிடுவேன். அந்த அன்னைக்கு எனக்கு என்னமோ பால்கோவா சாப்பிடணும்னு தோணுச்சு. அதுவும் அந்த 10 ரூபா பேக்கெட் இருக்கும் இல்லையா, அது என்னோட ஆல் டைம் ஃபேவரட். அது சொன்ன உடனே அப்பாவும் வாங்கிட்டு வந்துட்டாரு. அப்புறம் என்ன, குமுதா ஹாப்பி என்னாச்சி அப்படின்னு சொல்கிற மாதிரி கீர்த்தியும் ஹாப்பி என்னாச்சி தான். மருதாணி நல்லா செவந்தாச்சு. இன்னொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப் கீர்த்திகா. பாய்.